65 வயசுல ஒரு மனுஷன் என்ன பண்ணுவாரு? பேர புள்ளைங்களோட விளையாடிட்டு ரிட்டையர்மெண்ட் லைஃப் வாழ்வாரு. ஆனா 65 வயசுல தற்கொலை பண்ணிக்க போன ஒருத்தர் இன்னைக்கு உலகத்துல இருக்கிற எல்லா தெருவுலையும் தன் முகத்தை அடையாளமா மாத்தி இருக்காருன்னா நம்ப முடியுதா? அதுதான் கேஎஃப்சியோட நிஜமான கதை. தொடர் தோல்விகள். 5 வயசுல அப்பாவை பறிகொடுத்தார். 16 வயசுல ஸ்கூல்ல இருந்து துரத்தப்பட்டார். பல வேலைகள் பார்த்தார். கண்டக்டர், ஃபயர்மேன், இன்சூரன்ஸ் ஏஜென்ட், எல்லாத்துலயும் தோல்வி. கல்யாணம் பண்ணிக்கிட்டார். ஆனா பொண்டாட்டி விட்டுட்டு போயிட்டாங்க. வறுமை வாட்டியது 3. அந்த ஒரு திருப்புமுனை சின்னதா ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சார். அதுவும் நஷ்டமாகி மூடியாச்சு. கையில வெறும் $105 தான் மிச்சம் இருந்தது. வாழ்க்கையே வெறுத்து போய் தற்கொலை பண்ணிக்கலாம்னு ஒரு மரத்தடியில உட்கார்ந்து கடிதம் எழுதினாரு. அப்போதான் அவருக்கு ஒன்னு தோணுச்சு. நாம சாகிறதுக்கு முன்னாடி எதையாவது ஒன்னு உருப்படியா செஞ்சுட்டு சாகலாமே. அவருக்கு தெரிஞ்ச ஒரே வித்தை சிக்கன் வறுக்கிறது. 4, 9 நிராகரிப்புகள். தன் சிக்கன் ரெசிபியை எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு ஹோட்டலா ஏறினார். ஒருத்தர் இல்ல, 2 பேர் இல்ல, 1009 ஹோட்டல் ஓனர்கள் இவரை பார்த்து சிரிச்சு துரத்தினாங்க. இந்த வயசுல உனக்கு இது தேவையான்னு கேட்டாங்க. ஆனா 1010வது நபர் ஓகே சொன்னார். அங்க ஆரம்பிச்சதுதான் கேஎஃப்சி சாம்ராஜ்யம். முடிவுரை: தோல்விங்கிறது வயசை பொறுத்தது இல்ல, மனசை பொறுத்தது. 65 வயசுல சாதிக்க முடியும்னா இளமை துடிக்கிற உங்களால ஏன் முடியாது? உலகம் உங்களை வேணான்னு சொன்னா நீங்க உலகத்துக்கே வேணும்னு ஆகி காட்டுங்க. அதுதான் உண்மையான கெத்து.